கோடான கோடி ரூபாய் கொடுத்தாலும் கூட ஈடு இணையே ஆகாது என்பதை ஐம்மாக்களுடைய ஃபத்வா, இமாம்களுடைய ஃபத்வா. எனவே அருமைக்குரியவர்களே, இது நம்ம வாழ்க்கையில கிடைக்கிறது. நீங்க இரவு பகல் பாராம நீங்க உழைக்கிறீங்க. யாருக்காக வேண்டி? மனைவி மக்களுக்கான உங்களுக்கான உழைக்கிறீங்க. அனைத்து சொத்துக்களையுமே இங்க விட்டுட்டு போவோம். வாகனங்கள் இருக்கும், நம் சந்ததிகள் பயன்படுத்துவார்கள். இல்லை என்று சொன்னால் காயலாங்கடைக்கு போய்விடும். அருமைக்குரியவர்களே, அழியாத சொத்து இந்த இபாதத். இந்த ரமதான் நமக்கு கபரிலே கை கொடுக்கும், மஹ்ஷர் மன்றத்திலே கை கொடுக்கும், கேள்வி கணக்கிலே கை கொடுக்கும். அந்த அளவுக்கு நம்முடைய பாவக்கரைகளை கழுவக்கூடிய மாதம் தான் ரமலான். ரமலான் ஏன் வந்தது, எதற்கு செல்கிறேன் என்று நீ பார்ப்பதற்கு முன்னால் ரமலான் தரக்கூடிய படிப்பின பெரிய பாடம் ஒரே ஒரு பாடம் தான். முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் அவங்களும் சேர்ந்து நிறைய கொஞ்சம் பேர் நோன்பு வைக்கிறாங்க. அந்த நோன்பு அல்லா இடத்துல செல்லுபடியாகாது. பசியும் தாகத்தை வேணா உணர்வார்களே தவிர அந்த நோன்பு அல்லாட்ட போய் கூடாது. காரணம் என்ன? ஆனால் இது மட்டும் நோக்கம் அல்ல. நம்முடைய கல்பும், நம்முடைய நாவும், நம்முடைய கண்ணும், நம்முடைய காலும் எல்லாமே நோம்பு இருக்கணும். ஹஜ்ஜி செய்தால் நீங்கள் யார் ஹஜ்ஜி செய்தால் சொல்லி தெரியும் எனக்கு. உம்ரா செய்தால் பலர்களும் பார்க்கிறார்கள். ஜக்காத்து கொடுக்கக்கூடிய நேரத்தில், சதகா கொடுக்கக்கூடிய நேரத்தில் வாங்கியவரால் அறிகிறார். ஆனால் தொழுகக்கூடிய நேரத்தில் எல்லோரும் பார்க்கிறோம். இந்த அமல் பாத்தினியான அமல், உள்ளத்தை சேர்ந்தது. எனக்கு கிடைக்கக்கூடிய ரமதான் புனிதமானது. ஒரு வினாடி கூட வீணாக்கிறாமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி பொருத்தமான அமல்களை செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் உணர்த்த வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم في العالمين انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி புனிதமிக்க ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, புனிதமிக்க ஜும்மாவுடைய தலைப்பு இஸ்திக்பாலு ரமலான். ரமலானை வரவேற்போம் என்று ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு தலைப்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இன்னும் சில நாட்களிலே ரமலானை நாம் இன்ஷா அல்லாஹ் அடைய போகிறோம். வரக்கூடிய ஜும்மா நோம்போடு தான் நாம் இருப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தௌஃபீக்கை நமக்கு அளிக்க வேண்டும். இது பெரிய நிஅமத்துங்க. அல்லாஹ் நம்ம தந்த வாழ்க்கையில் ரமலான் கிடைக்கிறது பெரிய நிஅமத். காரணம் என்ன? அந்த அளவுக்கு நன்மையை அள்ளிவாரி தரான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். ஏன்னா அவன் தேர்ந்தெடுத்திருக்கான். யாரும் ஏன் என்ன கேட்க முடியாது. எவ்வளோ பேர்கள் சென்று விட்டார்கள், மரணித்து விட்டார்கள். நமக்கு தெரிஞ்சவங்க, பழகியவங்க, சொந்தக்காரர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், பாசத்துக்குரியவர்கள் சென்று விட்டார்கள் கபூரில். சென்ற ரமலான் நோன்பு வைத்தவர்கள், நம்மளோட இருந்தவர்கள். இப்படி நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்கலாம், நீங்கள் பார்த்துக்கலாம், உங்களுக்கு தெரியும். ஆனால் அல்லாஹு தஆலா ரப்புல் ஆலமீன் அந்த ரமலானை நமக்கு அடைவதற்கு தௌஃபீக் செஞ்சான். பார்த்தீங்களா? கோடான கோடி ரூபாய் கொடுத்தாலும் கூட ஈடு இணையே ஆகாது என்பதை ஐம்மாக்களுடைய ஃபத்வா, இமாம்களுடைய ஃபத்வா. எனவே அருமைக்குரியவர்களே, இது நம்ம வாழ்க்கையில் கிடைக்கிறது. நீங்கள் இரவு பகல் பாராமல் நீங்கள் உழைக்கிறீங்க.
யாருக்காக வேண்டி? மனைவி மக்களுக்கான உங்களுக்கான உழைக்கிறீங்க. அனைத்து சொத்துக்களையுமே இங்க விட்டுட்டு போவோம். வாகனங்கள் இருக்கும், நம் சந்ததிகள் பயன்படுத்துவார்கள். இல்லை என்று சொன்னால் காயலாங்கடைக்கு போய்விடும். அருமைக்குரியவர்களே, அழியாத சொத்து இந்த இபாதத். இந்த ரமதான் நமக்கு கபரிலே கை கொடுக்கும், மஹ்ஷர் மன்றத்திலே கை கொடுக்கும், கேள்வி கணக்கிலே கை கொடுக்கும். அந்த அளவுக்கு நம்முடைய பாவக்கரைகளை கழுவக்கூடிய மாதம் தான் ரமதான். அதனாலே தான் கண்மணி பேசுகிறார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார், அன்பு நபி பேசுகிறார், மாணவி பேசுகிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? ரமலான் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் வாயில்கள் திறக்கப்படுகிறது, நரகத்தின் வாயில்கள் மூடப்படுகிறது, ஷைத்தானுக்கு வழங்கப்படுகிறது. இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய நூலிலே கொண்டு வருகிறார்கள். இதற்காக வேண்டிதான் ஏங்குகிறோம், இதற்காக வேண்டிதான் முஸ்லிமா இருக்கிறோம், இதற்காக வேண்டிதான் உலகத்துக்கு வந்தோம், இதற்காக வேண்டிதான் படைக்கப்பட்டோம். அன்புக்குரியவர்களே, இபாதத்துக்குரிய மாதம். எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத் செய்கிறேன், ஒரு நிமிடம் கூட வீணாகிவிடக் கூடாது என்பதுதான் ரமலான் தரக்கூடிய மகத்தான பாடமாக இருக்கிறது. ஏண்டா ஒரு சீசன் வியாபாரி, பண்டிகை காலங்களில் ஜவுளி வியாபாரிகள் சந்தோஷப்படுவாங்க. காரணம் என்ன? அள்ளி பணத்தை கட்டிடலாண்டு. அதுபோல அல்லாஹ் தந்த நன்மையை செய்யக்கூடிய, நமக்கு ஹைர் செய்யக்கூடிய சீசனாக இருக்கிறது. இதிலே நாம் துடித்து கொண்டால், இதிலே நாம் விழித்து கொண்டால், இதிலே நாம் உசாரா இருந்தால், இதிலே நாம் உணர்ந்து கொண்டால், நிச்சயமாக எம்முடைய கபர் பூஞ்சோலையாக அமை என்பதில் மாற்று கருத்துமே இல்லை. இமாம் இப்னு உஸைமீன் இப்படி கேட்பார், மரணித்த அல்லாஹ் கபர் பூஞ்சோலையாகட்டும், அவர் மிகப்பெரிய ஞானி. அவர் சொல்லுவார், ஒரு வியாபாரி சீசன் நேரத்தில் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவானோ, விழித்து கொள்வானோ, உஷாரா இருப்பானோ, அதுபோல அதை விட மேலாக நீங்க உஷாரா இருக்கு. காரணம் தெரியுமா? அவன் மக்களோடு வியாபாரம் செய்கிறான். நீங்க ரமலான்ல அல்லாஹ்வோடு வியாபாரம் செய்கிறீர்கள், ஆனால் அது நஷ்டமாகலாம். இந்த வியாபாரம் ஒத்திஜாரத்தல் லன் தபூர், அல்லாஹ் சொல்ற மாதிரி அல்லாஹ்வோடு வியாபாரம் செய்கிறது ஒரு காலம் நஷ்டமாக மாட்டோம் என்று அல்லாஹ் சொல்றானே, அதான் நம்ம ரமலானிலே அல்லாஹ்வோடு செய்ய போகிறோம். அருமைக்குரியவர்களே, தௌபாவுடைய வாசல் திறந்திருக்கிறது. பாவங்கள் நிறைய செய்திருப்போம் இந்த ஒரு வருஷத்தில். மக்ஃபிரத், அல்லாஹ் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளவனா இருக்கான். குர்ஆன் இறங்கிய மாதம். குர்ஆனை அதிகமாக ஓதுங்க. குர்ஆனை சிந்திக்கிறது அதை விட மேலானது. அல்லாஹ் பல்வேறு இடத்துல அப்படி கேட்பான். குறிப்பாக சதக்காக்களை கொடுக்கக்கூடிய மாதம். சிலவங்க ஜகாத்தை இந்த மாதத்தில் வச்சு கணக்கு கொடுக்குறாங்க. சதக்கா கொடுக்கக்கூடிய மாதங்கள் ரமலான், நோன்பு. மற்றதெல்லாம் சுன்னத். ரமலான் நோன்பு இருக்கிறது கடமை, மற்றதெல்லாம் சுன்னாவா இருக்கிறது. ஆனால் கடமையான ரமலானுடைய நோன்பு அது எப்படியோ கஷ்டப்பட்டு நாம் என்ன செய்யணும், அதை நிறைவேற்ற வேண்டும். பாவங்களை விடுவது தான் சைத்தான என்ன செய்யப்படுது, விலங்கிடப்படுது. இன்னும் ஒற்றை வரியில் சொல்லணும்னு சொன்னால், இபாதத்துக்குரிய மாதம், அல்லாஹ்வை வழிபடக்கூடிய மாதம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து எல்லாம் திறந்து வைத்திருக்கிறான். இரட்டிப்பு கூலி கிடைக்கிறது. கண்ணியமான சிறப்புக்குரிய நாட்கள், பரக்காத்துடைய நாட்கள். சாலியங்கள் இருக்காங்கல்ல, நல்லடியார்கள், இந்த மாதத்தை ரொம்ப ஆசைப்படுவாங்க. நம்மோட திருமணத்தில் எப்படி விஷயம் ரொம்ப நம்ம ஏங்கி இருப்போம், ரொம்ப சந்தோஷப்படுவோம். நம்ம மகளுக்கு நடக்கூடிய நேரத்தில், அதை மாதிரி சாலியங்கள் இந்த நாள் வரக்கூடிய நேரத்தில் ரொம்ப மகிழ்ச்சி வருவாங்க. அல்லாவோட ரொம்ப ரொம்ப நம்ம லகித்து போக போகிறோம்ன்று. ஆபீதீன்கள், வணக்கசாலிகள் ரொம்ப என்ன செய்வாங்க, ரொம்ப உன்னிப்பாக இருப்பாங்க. ஏன்னா நியமத்தின் குபுரா, அல்லாஹ் தரக்கூடிய பெரிய பயங்கரமான நியமத்து இந்த இதுதான் என்பதை அருமையான சாலிஹீன்களும் சஹாபாக்களும் தாபியீன்களும் தபா தாபியீன்களும் இமாம்களும் நல்லடியார்களும் சலஃபுஸ்ஸாலிஹீன்களும் வழங்கி கொண்டார்கள். எனவே இதில் ஒரு நத்தீஜா என்ன தெரியுமா? ரமலான் ஏன் வந்தது, எதற்கு செல்கிறேன் என்று நீ பார்ப்பதற்கு முன்னால் ரமலான் தரக்கூடிய படிப்பின பெரிய பாடம் ஒரே ஒரு பாடம் தான். அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், எனக்கு சொல்றதுக்கு டைம் இல்லை, காமன் நேரத்தில் எதையும் சொல்ல முடியாது, துணுக்கள் சொல்லலாம். அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள் தான் ஆரம்பிக்கிறான். முஸ்லீம்களே மூமின்களே ஆரம்பிச்சுட்டு, உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. முன்னோர்கள் எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்ட அது போல கடமையாக்கப்பட்டிருக்கு. எதற்கு தெரியுமா? அல்லாஹ் முடிக்கும்போது சொல்றான், லஅல்லக்கும் தத்தகுன், இறையச்சம் உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டிதான். நமக்கு இறையச்சம் வந்திருக்கான்னு பாருங்க. வந்திருந்தால் நாம் செய்யக்கூடிய ரமதானில் நம்ம வெற்றி பெற்றுட்டோம்னு சொல்லி அர்த்தம். ஹகீகத்து ரமலான், ஹகீகத்து ஸௌம், ஹிக்மத்து ஸௌம், யதார்த்தமான உண்மையான நோக்கம் ரமலானுடைய நோக்கம் இறையச்சம் உடையவர்கள் ஆவதற்கு. நதீஜத்து ஸௌம், நோம்புடைய ரிசல்ட் என்ன தரணும்? இறையச்சத்தை ஏற்படுத்தணும். அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க, நீங்க இறையச்சம் உடையவர்கள் ஆவதற்காக வேண்டிங்கிறான். நீங்க பசித்து இருப்பதற்காக வேண்டி, நீங்க தாகித்து இருப்பதற்காக வேண்டி நோன்பை தரல, நீங்க இறையச்சம் உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய ஆயத்து கடைசி எல்லாம் என்னன்னா, நம்ம முத்தகீன்களா ஆயிரணும், இறையச்சமுடையவர்களா ஆயிரணும். அல்லாஹ் அதுக்கப்புறம் அல்லாஹ் எதை பார்த்தாலும் இது ஹராமா பயப்படணும்,
இது அல்லாஹ்வுடைய தண்டனையா? பயப்படணும். அப்படி ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வரணும். எதற்காக வேண்டி ரமதான் வருதுன்னு சொன்னா, யோமுர் ரஹீல், நம்ம மரணமாக போகிறோமே அந்த செய்தியின் நாளும் தெரியாதே, அதற்காக வேண்டி நன்மையை சேமிப்பதற்காக வேண்டி ரமதான் வந்தது என்பதை கண்ணியத்திற்குரிய பெரியவர்கள் உலமாக்கள் சொல்லி காட்டுவார்கள். எனவே அல்லாஹ்வுடைய இகாபை தண்டனை நாம் பயப்பட வேண்டும். கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்மணி பேசுகிறார், மன் ஸாம ரமதான, யார் ரமதான் மாசம் முழுக்க நோன்பு நோக்கிறார்கள், கடமை ஃபரது, தொழுகை ஜும்மா எப்படி கடமை அதுபோல கடமை நோன்பு ஈமானன். ரசூலுல்லாஹ் என்ன வார்த்தை சொல்றான் பாருங்க, இறை நம்பிக்கை இருக்கணும். சும்மா அவர் நோன்பு நோத்தா நாம நோற்போம், சடங்கு சம்பிரதாயத்துக்கான செய்வோம், அப்படி செய்யக்கூடாது. ஈமானன் இறை நம்பிக்கையோடு பஹ்தி சாபன் நன்மையை நாடி செய்தால் முன் சென்ற பாவங்கள் எல்லாம் அவருக்கு மன்னிக்கப்படும். அப்படின்னு சொன்னால் முன் சென்ற பாவங்கள்னா சிறு பாவங்கள் தான், பெரும்பாவங்கள் அல்ல. ஏன்னா அது அப்போ நோம்பு நோக்கக்கூடிய நேரத்தை அல்லாஹ் நம்ம மீது கடமையாக்கியிருக்கான். அப்போ அதை நினச்சி உண்மையாக நோம்பு நோற்று அல்லாஹ் இடத்துல இதுக்கு பயங்கரமான சவாபு இருக்குது, நன்மை இருக்கிறது என்று நோம்பு நோற்று இவர் பேசுவார் அவர் பேசுவார், இவர் பார்ப்பார் அவர் பார்ப்பார், யாருக்கான நான் நோம்பு நோக்கலை என்ற எண்ணத்தோடு அல்லாஹ் இடத்துல நெருக்கத்தை பெறணும் என்பதற்காக வேண்டி மூமீனாக இருந்து என்ன செய்யணும், நோன்பு வைக்கணும். முஷ்ரிக்கா இருந்து நோன்பு வச்சா கூடாது, முஹத்தசிபா இருந்து நோன்பு வைக்கணும், நன்மையை நாடி நோன்பு வைக்கணும். நோம்புல 2 ஷரத்து. அப்படின்னா தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்கள்லாம் மன்னிக்கிறான். இப்போ உங்களுக்கு ஒன்று தெரியும், என்ன நடக்குது தெரியுமா? நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் அவங்களும் சேர்ந்து நிறைய கொஞ்சம் பேர் நோன்பு வைக்கிறாங்க. அந்த நோன்பு அல்லாஹ் இடத்துல செல்லுபடியாகாது. பசியும் தாகத்தை வேணால் உணர்வார்களே தவிர அந்த நோன்பு அல்லாஹ்ட்ட போய் கூடாது. காரணம் என்ன? அவங்க மூமீன்களா இல்லை. அல்லாஹ் எடுத்து யாரை கூப்பிட்டு பேசுறான், யாயோ அல்லதீன ஆமனு என்று அழைக்கிறான். இதுல கபரு வணங்கிகள், சிறுக்குவாதிகள், அல்லாஹ் இடத்துல உதவி தேடியவர்கள், முஹைதீனை கடவுளாக்கி கொண்டவர், அதுபோல ஷாலமீன் ஆண்டவரை கடவுளாக்கி கொண்டவர், கபரு ஜியாரத்தில் எனக்கு நீங்க தான் உதவி செய்யணும் என்று விசாவையும் பாஸ்போர்ட்டையும் வைத்து எடுக்கிறார்கள். அந்த பாவிகள் ஆயிரம் நோன்பு நோட்டாலும் கூட அல்லாஹ் இடத்துல கடுகளவு கூட நன்மை பெற முடியாது என்பது நபிகளாருடைய வாக்கு. எனவே அருமைக்குரியவர்களே, மூமீன்களாக இருக்க வேண்டும், முஹ்தசிபா இருக்க வேண்டும். அதனால் காஃபிர்கள் அடிபட்டுருவாங்க. சும்மா வேணால் விரதம் இருந்த மாதிரி தான் என்ன செய்யும், கிடைக்கும். நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது. ஏன்? ரமதானுக்கு முன்னால் செய்த, நேற்று வரைக்கும் செய்த, இன்றைக்கி ரமதான் வந்துட்டு வைங்களேன், நேற்று வரைக்கும் செய்த பாவங்கள், சில நாட்களுக்கு முன்னால் செய்த பாவங்கள், சில மாதங்களுக்கு முன்னால் செய்த பாவங்கள், சில வருடங்களுக்கு முன்னால் செய்த பாவங்கள், பல வருடங்களுக்கு முன்னால் செய்த பாவங்கள், ரமலான் வந்தவொடனே சிறு பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னித்துறான். அன்று பிறந்து பாலனாக ஆகிறோம். இது அல்லாஹ்வால் மட்டும்தான் முடியும் மன்னிக்கிற தன்மை, நம்மளால முடியாது. ஏன்னா அவன் என்னென்ன ரஹீம், கிருபை, அவன் மன்னிப்பதில் தயாரத்தன்மை உள்ளவன், அல் வதூத் அன்புக்குரியவன், அல் கஃபூர் மன்னிப்பவன், தப்பா பாவங்களை ஏற்றுக்கொள்ளவன், அக்கரீம் சங்கையானவன். அன்று பிறந்து பாலனாக திரும்புவது மட்டுமல்ல, நம்முடைய மீசான் நன்மை திராசு பயங்கரமாக இடக்கூடுது. எனவே அதனால் நோன்பு வைக்கக்கூடிய நேரத்தில் பசித்திருந்து தாகித்திருந்து நம்ம மனைவியோடு கூடுறது ஹலாலாக்கப்பட்டாலும் கூட அந்த ரமதான் நோம்பில் பகல் நேரத்தில் தடுக்கப்பட்டிருக்கு. நோன்பு வச்சுட்டு செய்யக்கூடிய, நோன்பு வச்சுட்டு இல்லறத்தில் கூடாதுன்னு இருக்குது. ஆனால் இது மட்டும் நோக்கம் அல்ல, நம்முடைய கல்பும், நம்முடைய நாவும், நம்முடைய கண்ணும், நம்முடைய காலும் எல்லாமே நோம்பு நோக்கணும். ஏன்னா என்ன சொல்கிறாங்க தெரியுமா முஹத்திஸீன்கள், அதாவது ஹதீஸ்களை வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நோன்பு வைக்கக்கூடிய இடத்துல ஏற்றத்தாழ்வு இருக்கிறதா, நன்மையில் ஏற்ற, எல்லாரும் நோன்பு வைக்கிறோம். ஆனால் ஒருவருக்கு நோன்பு வைக்கக்கூடிய நேரத்தில் வானத்திற்கும் பூமிக்கு எந்த அளவுக்கு தூரம் இருக்கிறதோ யாராலையும் அளந்து சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நன்மையில் தூரமாகுது. ஏன்னா ஒரே வீட்டில் தான் நோன்பு வைக்கிறோம் அண்ணன் தம்பிகளாக. ஆனால் நேரமும் ஒரே மாதிரி உள்ள நேரம் தான். கிட்டத்தட்ட 12.5 மணி நேரம் வருதுன்னு நினைக்கிறேன், ஃபஜ்ர் பாங் சொல்லியிலேருந்து மக்ரிப் வரைக்கும். அவ்வளோ நேரம் நோன்பு வைக்கிறோம். அந்த நோன்பை பாழாக்காமல் இருக்கணும்னு சொன்னோன்னா நம்ம பொய்யான வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, பொய்யான செயலில் ஈடுபடக்கூடாது, ரொம்ப பயபக்தியோடு இருக்கணும். அல்லாஹ் பேசுகிற மாதிரி ஹும் தரஜாத்துன் இன்தல்லாஹ், அவர்களுக்கு மத்தியில் பல தரஜாக்கள் இருக்கிறது, பல படித்தரங்கள் இருக்கிறது. அதனால
கல்பு நோன்பு வைக்க வேண்டும், உள்ள நோன்பு வைக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டுமே இருக்க வேண்டும் என்பதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவாங்க. அதனால் நம்ம நோன்பு வைக்கக்கூடிய நேரத்தில் கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது, கூச்சல் குழப்பத்தில் ஈடுபடக்கூடாது, நன்மையை மட்டும்தான் செய்யணும். இந்த ஷைத்தான் செல்ஃபோன் இருக்குது, அது நீங்கள் குர்ஆன் எடுத்து ஓதணும்னு தான் நினைப்பீங்க, தப்பு இல்லை. ஒரு பயானம் தான் கேட்கணும்னு நினைப்பீங்க, தப்பு இல்லை. அது கீழையும் மேலையும் வரக்கூடிய காட்சி இருக்கிறத கொடூரமான காட்சியாக இருக்கும். நன்மை செய்துட்டு இருக்கும் போது தான் அங்கே சோதனை பெரிய வேதனையாக இருக்கும். அதனால் நன்மையே நம்ம செய்வோம். காரணம் என்ன தெரியுமா? கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்வதாக சொல்லி காட்டுகிறார். ஹதீஸை குதுசி, நீண்ட நெடிய ஹதீஸ், அது துடுக்கு அது கடைசி என்ன? கால அல்லாஹ் அஸ்ஸ வஜல், அல்லாஹ் சொல்கிறானாம், எல்லா நன்மையும் ஆதமுடைய மைந்தனுடைய எல்லா நன்மையும் அவனுக்குரியது. எப்படி அல்லாஹ் பிரித்து பார்க்கலாம் பாருங்க. அவனுக்குரியது. தொழுகையா, ஹஜ்ஜா, உம்ராவா, சதகாவா, ஜகாத்தா, எல்லாம் அவனுக்குரியது. இல்ல சோம், நோன்பை தவிர, ரமலானுடைய நோன்பை தவிர. என்ன? ஃபைன்னவுலி, அது எனக்காக வேண்டி நோர்த்தான். வான அஜிசிபி, அதற்கு நானே கூலியை கொடுக்கிறேன். அருமைக்குரியவர்களே, உங்களுக்கு ஒரு கேள்வி வரணும் இந்த நேரத்தில். ஜும்மா யாருக்கு தொழுகிறோம்? ஹஜ்ஜி யாருக்கு செய்கிறோம்? ஜகாத் யாருக்கு கொடுக்குறோம்? சதகாக்கள் யாருக்கு செய்கிறோம்? எல்லாமே அல்லாஹ்வுக்கு தானே. இதனுடைய நன்மையை அல்லாஹ் கூட்டி காட்டுறதுக்காக அல்லாஹ் அந்த அளவுக்கு மிகைப்படுத்தி சொல்லிட்டு, ஏதோ ஷஹவத்தா, தான் மனைவியில பகல் நேரத்தில் ஈடுபடாமல் எனக்காக வேண்டி என்ன செஞ்சான்? இச்சையை தணித்து கொண்டான். ஒத்தாமா, ஹலாலான உணவு, தான் சம்பாதித்த உணவு வீட்டில் இருக்கு, சாப்பிடல, மின்னஜிலி, எனக்காக வேண்டி செய்தான். அதனால் நான் எவ்வளோ கூலி கொடுக்கணும் நான் தான் முடிவு விடுவேன். என்ன ரசூலுல்லாஹ் இதுக்கு முன்னால் என்ன பேசுகிறாங்க தெரியுமா? ஒரு நன்மை செய்தால் 10 700 வரைக்கும். நோம்புக்கு அல்லாஹ் கூலியை சொல்லலை, மறுமையில தான் அல்லாஹ் ஜட்ஜ்மெண்ட் வழங்குவான் என்ப ஹதீஸுக்கு கண்ணியத்திற்குரிய இமாம்கள் பேசுவார்கள். எந்த அளவுக்கு சொன்னா, அல்லாஹ் காப்பாற்றணும், உங்களுக்கு நான் ஒரு அநியாயம் செஞ்சுட்டேன், அப்போ நான் அநியாயம் செஞ்சு நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கேன், என் நன்மையிலிருந்து உங்களுக்கு அல்லாஹ் மறுமையில தருவான்னு சொல்லி ஹதீஸ் இருக்குது. இந்த நோம்புலேருந்து எடுத்து கொடுக்க மாட்டானா. காரணம் என்ன? லீ 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 எனக்கு எனக்கு எனக்குன்னு சொல்லுவான். அருமைக்குரியவர்களே, கடமையான வணக்கங்களில் சிறப்பான வணக்கம். காரணம் என்ன தெரியுமா? அதற்கு விளக்கம் சொல்வார்கள். ஏன்னா எல்லா அமலுக்கும், நோம்பு, ரமலானுடைய நோம்புக்கும், எல்லா இபாதத்துக்கும் இதுக்கும் ரொம்ப மலைக்கு மடுவுக்குள்ள வித்தியாசம் இருக்கிறது. ஹஜ்ஜி செய்தால் நீங்கள் யார் ஹஜ்ஜி செய்தான்னு சொல்லி தெரியும் எனக்கு. உம்ரா செய்தால் பலர்களும் பார்க்கிறார்கள். ஜக்காத்து கொடுக்கக்கூடிய நேரத்தில், சதகா கொடுக்கக்கூடிய நேரத்தில் வாங்கியவராது அறிகிறார். ஆனால் தொழுகக்கூடிய நேரத்தில் எல்லோரும் பார்க்கிறோம். இந்த அமல் பாத்தினியான அமல், உள்ளத்தை சேர்ந்தது. அல்லாஹ் ஒருவனுக்கு தான் பணம் கிடைக்கும். அதனால தான் சொல்வார்கள், இஹ்லாஸோடு செய்யுங்க, தூய்மையோடு செய்யுங்க. ஆதமுல் இபாதத், இபாதத்திலே மிக பிரம்மாண்டமானது. எனவே ஃபைன்னஹு சிர்ருல் இன்சான் வ பைன அல்லாஹ், அல்லாஹ்வுக்கும் மனிதனுக்கும் மத்தியில் ரகசிய ஒப்பந்தம், வேறு யாருக்கும் தெரியாது. எனவே அதனால இதில் ரியா கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி, உம்ராவுக்காக வேண்டி நியத்து வைக்கக்கூடிய நேரத்தில், யா அல்லாஹ், அல்லாஹும்ம லப்பைக ஹஜ்ஜத்தன் வ உம்ரத்தன் லா ரியாக, இதில் மோஸ்துதி இருக்கக்கூடாது என்று நாவால் சொன்னார்கள். ஒலா சும்அத்தன், பிறர் மெச்சுவதற்காக வேண்டி இருக்கக்கூடாது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இதில் ரியாவே வராது. ரியா என்று சொன்னால் மோஸ்துதி. அருமைக்குரியவர்களே, அல்லாஹ் தந்த பாக்கியம் பெரிய பாக்கியம். என் கபருக்கும் பூஞ்சோலையாகும். நான் செய்யக்கூடிய சொத்துகளிலே மேலானது எனக்கு கிடைக்கக்கூடிய ரமதான் புனிதமானது. ஒரு வினாடி கூட வீணாக்கிறாமல் அல்லாஹுக்காக வேண்டி பொருத்தமான அமல்களை செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் உணர்த்த வேண்டும். ஷஹ்ரு ரமதான், ரமதான் மாசத்தை சொன்னால் அல்லாஹ் குர்ஆனில் சூரத்துல் பக்ரால சொல்லி காட்டுகிறான். அந்த மாசத்தை சொல்லி, அல்லதி உன்சில ஃபீல் குர்ஆன், குர்ஆன் இறங்கப்பட்டது, அதனால தான் நோன்பு வைக்க சொல்றான். குர்ஆன் நமக்கு ஈருலக பாக்கியம், 2 உலகத்தையும் காட்டுது. அதனால் என்ன செய்யுங்க, நோன்பு வைங்க என்று சொல்லிட்டு, ஹுதல் லின்னாஸ், உலகத்திற்கே நேர்வழி காட்டுது. முஸ்லீம்களுக்கு இல்லை, மூமின்களுக்கு இல்லை, முவஹிதீன்களுக்கு மட்டும் இல்லை, உலகத்திற்கே நேர்வழி காட்டுகிறது என்று படைத்த ரப்புல் ஆலமீன் பறைசாட்டுகிறான். எனவே அருமைக்குரியவர்களே, ரமலானில் குர்ஆன் இறங்கியது, அதற்காக நோன்பு வைக்கிறோம் என்ற எண்ணங்கள் நமக்கு என்ன செய்யணும், தெரிந்து வைக்க வேண்டும் என்ற செய்தியை அல்லாஹ் தன் திருமறையை சொல்லி காட்டுகிறான். எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலான் ரூஹுல்ல ரமலானாக ஆக்கணும். ரப்பானியா, ரப்புக்கு சொந்தக்காரர்களாக ஆக வேண்டும். எனவே
குடும்பத்தோடு நாம் அமல் செய்யக்கூடிய நேரத்தில் எல்லோருக்கும் உணர்த்தி ஒரு புத்துணர்ச்சி பெற்றவர்களாக எம் பாவக்கரைகள் எல்லாம் அழிந்த ரமதானாக முத்தகீன்களாக புடம்போட்டவர்களாக ரப்புல் ஆலமீன் ஆக்கி வைக்கணும்னு சொன்னால் அதற்காக நீ முயற்சியில் இறங்குவோம். நபிகளார் எப்படி ரமதானை பயன்படுத்த சொன்னார்களோ ஏராளமான செய்திகள் இருக்கிறது. நீங்க புகாரி முஸ்லிமை திறந்து எடுத்து பாருங்க. இமாம் அவர்கள் எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னா கிதாபு சியாம் என்ற பாடத்தில் நிறைய செய்திகளை கொண்டு வருவாங்க. நான் சொன்னது ஒரு கடுகளவு கூட இல்லை, நிறைய செய்திகள் இருக்கிறது. என நேரம் தரவில்லை. ரமதானே ஹயாத் ஆக்குவோம், உயிர் உள்ளதை ஆக்குவோம், ரப்பு பிரியப்படக்கூடிய அளவுக்கு ஆக்குவோம் என கூறி முதல்வர் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வ ஸஹாபி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். அருமைக்குரியவர்களே, ரமதான் மாதம் குர்ஆன் இறங்கியது. பரக்கத்து வாய்ந்த இந்த குர்ஆன் இறங்கியது. அதனால் ரமதானில் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இக்ரவுல் குர்ஆனை நிறைய ஓதுங்க. ரமதானில் எல்லா மாதத்துலையும் ஓதணும். குர்ஆனை ஓதுங்க. ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமா, கியாமத்து நாளில் அது வரும். ஷஃபீஅன் லிஅஸ்ஹாபிஹி, யார் ஓதினாரோ அவருக்கு பரிந்துரை செய்யும். தாய் செய்ய மாட்டார், தந்தை செய்ய மாட்டார், பிள்ளை செய்ய மாட்டார், அதுபோல சகோதரன் செய்ய மாட்டான், எல்லாரும் அவன் ஓடுவான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகிறான். அவன் பிரச்சனையே தலைக்கு மேல இருக்குமா. யானப்சி ஓடக்கூடிய நேரத்தில் யாரு நின்று பரிந்துரை செய்கிறது? குர்ஆன். எனவே குர்ஆனை ரமதானில் அதிகமாக ஓதுவோம். ஓத தெரியல, காது கொடுத்து கேட்போம். அல்லாஹ் சொல்றானே, வான்சித்து குர்ஆனை மௌனமாக இருந்து கேளுங்கள், அல்லக்கும் துர்ஹமூன், இம்மையிலே மறுமையிலே உங்களுக்கு அருள் செய்யப்படும். அதனால குர்ஆனை ஓதும். காரணம் என்ன தெரியுமா? குர்ஆனை ஓதுற சுன்னா. ஹதீஸ் என்ன சொல்லுது? இமாம் புகாரி அவர்கள் கொண்டு வருகிறார்கள், இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி தங்களுடைய நூலில் கொண்டு வருகிறார்கள். இன்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செய்வாங்க தெரியுமா? ரமதானில் ஒவ்வொரு இரவுலையும் யாரை சந்திப்பார்கள்? கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திப்பவர் யார்? ஜிப்ரீல். ஒவ்வொரு இரவுலையும் 1லிருந்து 30 வரைக்கும், 29 வரைக்கும் ஒவ்வொரு இரவுலையும் ஜிப்ரீல் சந்திக்கிறாங்க. சந்திக்கக்கூடிய நேரத்தில் ரமதான் முடியும் நினைக்கும் ஒவ்வொரு இரவுலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்கிட்ட குர்ஆனை ஓதி காட்டுவாங்க? ஜிப்ரீல் இடத்துல ஓதி காட்டுறாங்க. எந்த ஆண்டு வஃபாத்தானார்களோ அந்த ஆண்டில் மர்ரத்தைன் 2 தடவை ஓதுனாங்களாம். அப்போ எந்த அளவுக்கு நன்மையை கொண்டு போகணும்னு நினைச்சாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு நம்ம போயிடுவோம்னு சொல்லி அல்லாஹ் அறிவிச்சிட்டான். அதனால் எந்த நேரத்தில் மௌத்து வரும்னு சொல்ல தெரியாது. நல்லா தான் பேசினாலும் சொல்லுவோம். சாப்பிட்டு இருந்தார், வாயை கொண்டு போனார், ஒரு பிடியை கொண்டு போனார், நல்லா தான் இருந்தார், சாஞ்சார். எப்படி தினந்தோறும் கேள்விப்படுறோமே, நம்ம பார்க்குறோமே. அதனால் நமக்கு தெரியாது மௌத்து நமக்கு எந்த நேரத்தில் வரும்னு தெரியாது. அதனால் ரப்புல் ஆலமீன் இடத்துல அதிகமாக நன்மை சேர்க்கணும். ரமதானில் குர்ஆனை அதிகமாக ஓதுங்க. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் இடத்துல ஒவ்வொரு இரவும் ஓதி காட்டினாங்க. அதனால் ரமதானில் நினச்சேன் அதிகமாக குர்ஆனை ஓத வேண்டும். இன்னொரு சுன்னா என்னன்னு சொன்னால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு இரவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கும் போது கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஜிவதன் நாஸ், ஜனங்களே மிகப்பெரிய கொடைவள்ளல். அப்படின்னா ஏழையாக வாழ்ந்தாலும் கூட இல்லைன்னு சொல்லியதே இல்லையா. 10 ஆண்டு காலம் பணிவிடை செய்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சமர்ப்பிக்கிறார். அப்படின்னா என்னன்னா, எங்கிட்ட இல்லைன்னா அபூபக்கர் சித்திகிட்ட கொடுங்கன்னு சொல்லுவாங்க. லா என்ற வார்த்தை, இல்லை என்ற வார்த்தை ரசூலுல்லாஹ்வுடைய நாவிலிருந்து வந்ததில்லை. ஆனால் அதே சமயத்தில் ரமதான் வந்து விட்டால் மினர் ரீஹின் முர்ஸலா, புயல் காற்று எப்படி வீசுமோ அதுபோல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்ம காற்று வீசும். அந்த அளவுக்கு அள்ளிவார் கொடுப்பாங்க. ஜிப்ரீலை பார்க்குற நேரத்தில் எல்லா இடத்துல எல்லா செய்தியும் சொல்லப்படும், எத்தி வைக்கப்படும். அதனால் ரமதானில் ஃபர்தான நோன்பை ஹயாத்தாக்குவோம், குர்ஆனை அதிகமாக ஓதுவோம், தர்மங்களை அதிகமாக செய்வோம், தௌபா செய்வோம், சதகா செய்வோம், புனிதமிக்க இரவுகளை கண்ணியமாக்குவோம். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் இடத்துல கண்ணீர் வடித்து இம்மை மர்மை தேவைகள் நிறைய இருக்கிறது. குறிப்பாக கபருடைய வாழ்க்கையை நமக்கு சுகமாக அமையணும்னு சொன்னா அமலோடு போகுவோம். அந்த அமலோடு போகக்கூடிய நேரத்தில் சிறுக்கு வைக்க கூடாது என்பதை அல்லாஹ் சூரத்துல் காஃபை முடிக்கக்கூடிய நேரத்தில் 2 நபர்களை சொல்கிறான். பவன் கான யர்ஜூ லிகா ரப்பி, என் சந்திப்பை எவன் ஆதரவு வைக்கிறானோ ஃபல் யாமல் அமலன் சாலிஹன், நல்லமல் செய்யட்டும். அதே சமயத்தில் வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பி அஹதா, இணை வச்சுட்டு நல்லமல் செஞ்சால் உருப்படாது.
தௌஹீத் இருக்குது, நல்லமல் செய்யாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் முடிச்சு காட்டுறான். இந்த ரமலான் ரப்புல் ஆலமீன் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ரமலானாக, ரமலானில் நம்ம ஹயாத்தை நீளமாக்கி வச்சு இது போன்று பல்வேறு ரமலானை சந்திக்கக்கூடியவர்களாக, முத்தகீன்களாக, நல்லடியார்களாக, அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நுழையக்கூடியவர்களாக, ரய்யான் என்ற சொர்க்கத்தில் அல்லாஹ் நம்மளை வாங்க என்று அழைக்கக்கூடிய ரமலானாக ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் செய்வான் என கூறி என்னுடைய ஹுத்பாவை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. هديت قلبي